அல்லாஹுடைய கிருபையினால் புனித ரமலானுடைய மாதம் 7 நோன்பை நோற்று விட்டோம். 8வது தராவியை முடித்து விட்டோம். காலங்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. நேற்றைய தினம்தான் ரமலான் ஆரம்பமானது போன்று தெரிந்தது. ஆனால் இன்றோடு ஒரு வார காலம் முடிந்ததை எண்ணி பார்க்கும் பொழுது காலம் எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அருமையானவர்களே, எனவே நாம் எஞ்சிருக்கக்கூடிய ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் ரஹமத்திற்காகவும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் அத்தகைய மன்னிக்கப்பட்டவருடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாளை வறுமை நாளிலே கியாமத்துடைய நாளில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வேதனையை தடுக்கக்கூடிய 2 விஷயத்தை நமக்கு முன்னால் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கான அல்லாஹு யுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். அவர்களுக்கிடையிலே நபியே நீங்கள் இருக்கும் வரை அல்லாஹ் அவர்களை வேதனை செய்வதில்லை. வமா கான அல்லாஹு யுஅذிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். அவர்கள் மன்னிப்பை கோரிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்வதில்லை. அப்படி என்றால் என்ன கருத்து? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அருமை சஹாபாக்களுக்கு எந்த காலத்திலும் பெருஞ்சோதனைகள் எதுவும் ஏற்பட்டதில்லை. அதே போன்று ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் காலமெல்லாம் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி கொண்டிருக்கக்கூடிய காலம் வரை அல்லாஹ் என்ன செய்வதில்லை, அவர்களை வேதனை செய்வதில்லை. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு அடியான் தான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வேறொரு ஆயத்திலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. நீங்கள் பரிசுத்தமான எண்ணத்தோடு, தௌபத்தன் நஸூஹன், பரிசுத்தமான எண்ணத்தோடு என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஏனென்றால் எந்த அடியானும் இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் இல்லை. குல்லு பனி ஆதம ஹத்தாவூன் வ கைருல் ஹத்தாயீன தப்பாவூன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தன்னுடைய பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சரி, இந்த ஆயத்தினுடைய நான் மேலே ஓதி காட்டிய ஆயத்தினுடைய கருத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் அவர்களோடு இருக்கும் காலம் வரை அல்லாஹ் உங்களை வேதனை செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னானே. இன்றைய தினம் தராவிலே ஓதப்பட்ட 33வது வசனம், சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 33வது வசனம். ஒரு நாளைக்கு 1.5 ஜுஸ் ஓதப்படுகிறது. அதிலிருந்து ஒரு ஆயத்தினுடைய விளக்கம் தான். அப்போ நபியுடைய காலத்திலே நபியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த சஹாபிக்கும் என்ன செய்வதில்லை, அல்லாஹ் சோதனை கொடுத்ததில்லை, யாரையும் தண்டித்ததில்லை. ஏன், ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய தாயிஃபுக்கு செல்கிறார்கள். இந்த வரலாறுலாம் நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். தாயிஃபுக்கு சென்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரிலே காலடி எடுத்து வைத்த உடனே பெருமானாருடைய பழக்கத்தில் உள்ளது, முதலிலே அந்த ஊருடைய தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். செல்லும் பொழுது 3 தலைவர்களை சந்திக்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், நீதான் முஹம்மதா, உம்மைதான் அல்லாஹ் நபியா அனுப்பினானா? அப்படி என்றால் உன்னுடைய முகத்தில் விழுப்பதை நான் வெட்கப்படுகிறேன் என்று திரும்பிக் கொள்கிறார். இன்னொரு சொல்லுகிறார், நீதான் முஹம்மதா, உன்னிடத்தில் பேசுவதை நான் அருவருப்பாக கருதுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி விடுகிறான்.
மூன்றாம் என்ன செய்தான் தெரியுமா? சிறார்களை ஏவி விட்டு கல்லால் அடிக்க சொன்னான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவ்வளவு அடியும் வாங்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே வந்து சிறார்கள் அடித்தார்கள். கல்லால் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். பெருமானாரை பார்த்து பைத்தியம் என்று சொன்னான். இவ்வளவு அடியும் வாங்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லி இப்படி சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு பஸ்ரி வ உஸ்னி, இறைவா என்னுடைய நான் கவலையை உன்னிடத்தில் முறையிடுகிறேன். இந்த மக்களுக்கு விளங்கவில்லை, எனவே நான் எனக்கு எப்படி மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். வந்து கேட்டார்கள், நாயகமே சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுடைய நிலையை பார்த்து சலாம் சொல்லி அனுப்பினான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், 2 வானவர்களை நான் அழைத்து வந்திருக்கிறேன். 2 மலைகளுக்கு இடையில் தான் இந்த நகரம் இருக்கிறது. நீங்கள் ஆணையிடுங்கள், இந்த 2 மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை நசுக்கி விடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வேண்டாம் என்று இவர்கள் விளங்கவில்லை என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய சமூகத்தினர்கள் இவர்கள் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி அப்படியே மன்னித்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்வதில்லை. அந்த மக்களை அல்லாஹ் வேதனை செய்வதில்லை. நினைச்சிருந்தானா அல்லாஹ் என்ன செய்வான்? நாயகத்திட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை. இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இரக்க குணமுள்ளவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். சகோதரர்களே, அல்லாஹ் எந்த காலத்திலும் பெருமானார் இருக்கும் காலமெல்லாம் யாருக்கும் எந்த விதமான சோதனையும் வேதனையும் அல்லாஹ் செய்ததில்லை. இரண்டாவது, இந்த வசனத்தில் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்வதில்லை. அப்போ ஒரு மனிதன் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? யாரையும் வேதனை செய்வதில்லை. அதனால்தான் அல்லாஹ் சொன்னா, மன தூய்மையோடு நீங்கள் தௌபா செய்யுங்கள். வேதனை தடுக்கக்கூடிய 2 விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா வழிமுறை, இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கிய அந்த கிதாப் அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன். இந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் அடியானுக்கு என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் ஒரு காலத்திலும் தீங்கிழைக்க மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். நிறைய வரலாற்று உதாரணங்களை அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ரமையான அல்லாஹ் நல்லடியார்களே, பாவம் மன்னிப்பு என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அடியானை சோதிப்பதற்காக பல விஷயங்களிலே சோதிப்பான். அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லாத்துக்கும் சொத்து செல்வத்தை கொடுத்துட்டு போயிடலாம். அல்லாஹ் நாடி இருந்தால் யாரையுமே சொத்து செல்வம் இல்லாத பஞ்ச பரதேசிகளாக ஆக்கி விடலாம். ஏன் ஏற்றுத்தாழ்வு தெரியுமா? அடியான் நிலை எப்படி, அடியானுடைய நிலை எப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னைக்கெல்லாம் பணம் காசு பார்த்துட்டா விவாதத்துக்கு இல்லாமல் போயிடும். பாவம் செய்து துணிந்துடுறான். பாவம் செய்வதிலே அடியான் துணிந்து விடுகிறான். சோழர்களே, ஒரு கட்டத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் நினைவு கூற வேண்டும். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூக மக்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். கொஞ்ச காலம் அப்படியே போச்சு. சொல்லி சொல்லி பார்த்தாங்க, யாரும் கேட்குற மாதிரி தெரியல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த மக்கள் கேட்க மாட்டேங்குது, திருந்த மாட்டேங்குது, பேரழிவை கொடுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? துஆ செஞ்சுட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க? நான் மார்க்கத்தை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால விடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பேரழிவு காத்திருக்கு, உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் நாளை காலையில இருந்தால் என்ன செய்யுங்க? அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டானா? இல்லைனா அந்த வேதனை உங்களுக்கு கண்டிப்பா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, என்னப்பா இவர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன செய்யலாம்? சரி, அவர் நாளை காலையில் வரைக்கும் இருக்காரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாளை விடியறது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரில் இல்லை, வேறு ஊருக்கு போயிட்டாங்க. உடனடியே அந்த மக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. உடனே என்ன செய்றாங்க? அல்லாஹ்விடத்தில் போய்
செய்றாங்க, யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவம் ஒரு நபி சொன்னாங்க, நபி நாங்க புறக்கணிச்சோம் யா அல்லாஹ், எனவே இந்த பாவத்தை நீ மன்னிச்சுன்னு சொல்லி தௌபா செய்வோம். அல்லாஹ் என்ன செய்யறது தெரியுமா? வேதனை செய்யாமல் அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு அடியான் எந்த அடியாரும் பாவம் செய்யாமல் இருந்ததில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது கியாமத்துடைய நாள்ல ஒவ்வொரு நபிமார்களும் பரிந்துரை செய்வதற்கு தகுதியானவர்கள் தான். மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் கேட்கும். யார்கிட்ட போய் கேட்கும்? ஒவ்வொரு நபிகிட்டையும் போய் கேட்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போய் கேட்கும். அவங்க சொல்லுவாங்க, நானே பெரும்பாவி. அவங்களாம் பரிசுத்தமானவர்கள். ஆனா அவங்களே சொல்லுவாங்க, நானே பெரிய பாவத்தை சுமந்திருக்கேன், எங்கிட்ட வந்து கேட்குறீங்களா? நான் பரிந்துரை செய்யறதுக்கு நான் தகுதி இல்லைன்றுவாங்க. ஒவ்வொரு நபிமார்களையும் போய் கேட்பாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் கேட்கும். ஒவ்வொரு நபிமார்களும் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவரை அடித்து கொலை செய்த குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். மதியன் நகரத்திலே ஒருத்தரை அடிச்சுட்டு என்ன செய்வாங்க? நாடு கடத்தப்பட்டுருவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால அதை சுட்டி காட்டுவாங்க மறுமையில, நானே என்ன செஞ்சேன், ஒரு பாவத்தை செஞ்சுட்டு தான் நான் இருக்கேன், அதனால எங்கிட்ட வராத, நான் பரிந்துரை செய்வதற்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லிவிடுவார்கள். கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போவாங்க. மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருந்த நிலையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். நீண்ட வரலாறு அருமையானவர்களே. எனவே பாவம் என்பது அல்லாஹ் அடியார்கள் ஒவ்வொரு அடியார்களுடைய உள்ளத்திலும் இரத்த ஓட்டத்திலும் பாவங்கள் நிறைந்திருக்கின்றன. அதில் சிறந்தவர் யார்? தன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர். பாவத்திலே காலம் முழுவதும் முழுகிவிடுவதில்லை. தன்னை கொஞ்சமாவது சீர்திருத்தி பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் தோதுவான, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் விரும்பக்கூடிய நிலையிலே ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான அல்லாஹ் நல்லடியார்கள், எனவே எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களில் இது ரஹமத்துடைய பத்தாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது அவசியம். ஏனென்றால் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுகிறது, சாபத்திற்குரிய 3 நபர்களில் முதலாம் நபர் யார் தெரியுமா? ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் தன்னுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் சபிக்கப்பட்டவன், அல்லாஹ்வால் சாபத்திற்குரியவன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்வா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறினார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. எனவே நாம் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களில், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதமே ஒரு அடியானை அப்படியே முழு மனிதனையும் பரிசுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்தவானாக மாறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அனைவருடைய பாவங்களையும், எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் என்பதிலே எத்தகைய சந்தேகமும் இல்லை. அத்தகைய நல்லது தௌஃபீகை பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நாளை மறுமையிலே நம் அனைவரும் எழுப்புவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே கூறி துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.